ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசண்டாக ஆஃப்லைன் லக்கி டிப்பில் தோமாலா சேவாக்கு செலக்ட் ஆகி திருப்பதி பெருமாள் கிட்ட உட்காந்தும் எகெயின் க்யூவில் நின்று அவர் கிட்ட போயும் சேவிச்சுட்டு வந்த என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். திருப்பதி பெருமாளுக்கு தினமும் தோமாலா சேவா காலையிலையும் சாயந்தரமும் செய்வாங்க. இதில் செவ்வாய் புதன் வியாழன் மட்டும் பக்தர்கள் காலையில் நடக்கிற தோமாலா சேவாவில் பங்கு பெறலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இந்த டிக்கெட் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து ஆந்திர பிரதேஷ் சிஎம்மோட லெட்டர் வச்சுருக்கிறவங்க எங்கள் கூட வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கோட்டா உண்டு போல். ஆக்சுவல் ப்ரோட்டோகால்ஸும் வந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் கோட்டா உண்டு போல். ஸோ இந்த வழிகளில் இந்த டிக்கெட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆன்லைன் லக்கி டிப் அப்படின்னா ஒரு மாதமும் ஓப்பன் பண்ணுவாங்க. 18 இல்லை 19ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுத்து ரிசல்ட்டு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஆன்லைனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஆப்ஷன் நிறையா கிடைக்கும். இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக 3-4 வாரம் இருக்குது தோமாலா சேவா அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷனோட சேர்த்தும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா எப்போ திருமலாக்கு வந்தாலும் சரி, இப்போ நம்ம இருக்கிறது சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டர் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இப்போ செவ்வாய் புதன் வியாழன் இந்த சேவா நடக்குதுன்னா நம்ம முத நாள் ட்ரை பண்ணலாம். லைக் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களில் என்னைக்காச்சும் நீங்கள் திருப்பதியில் இருக்கீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிற வரைக்கும் டெய்லி கூட ட்ரை பண்ணலாம். யார் நம்ம பதிகிறோமோ அவங்க க்யூவில் நிற்கணும். ஆதாரோட ஃபோட்டோ எடுத்து தான் நமக்கு ஸ்லிப் கொடுப்பாங்க. சாயந்தரம் 5 மணி போல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கவுண்டர். 5:30 மணி போல் டிப்பில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் எஸ்எம்எஸ் மூலமாக ஷியோராக தெரியப்படுத்துவாங்க. அகெயின் நேர்லையோ இல்லை அந்த எஸ்எம்எஸ் லிங்க் மூலமாகவோ நம்ம ஒரு டிக்கெட்டுக்கு 220 ரூபா, இப்போ 2 பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோன்னா 440 ரூபா பே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் சேவா பார்க்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மாதமும் ஓப்பன் பண்ணுறாங்களா, அது நான் அஷ்டதல பத்மாராதனை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவேன். சில நாள்லாம் பர்டிகுலர் டேட் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறது. பார்க்காத சேவா ஆன்லைனில் மட்டும்தான் அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஆஃப்லைன்னா தோமாலா சேவா அர்ச்சனா பூராபிஷேகம்க்கு ட்ரை பண்ணுறது. ரீசெண்டாக 2-3 தடவை அர்ச்சனா தான் ட்ரை பண்ணனா, சரி ஒருவேளை பிராப்தம் வந்து தோமாலா சேவாக்கு இருந்தால் அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோமாலா சேவாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். புதன்கிழமைகளில் என்னென்ன சேவா இருக்குன்னா தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாதம், கல்யாணோற்சவம், திருப்பாவாடை சேவா இருக்கும். ஸோ திருப்பாவாடை சேவா ஆல்ரெடி பார்த்தாச்சு. அர்ச்சனை சேவா கூட கொஞ்சம் டைமுக்கு மட்டும், நான் சொல்கிறது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஏர்லி மார்னிங் 300 தரிசனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்லாட்டு 3 மணி ஸ்லாட்டு, 4 மணி ஸ்லாட்டு, 5 மணி ஸ்லாட்டு, சும்மா கொஞ்சம் மந்த்ஸுக்கு மட்டும்தான். அப்போ நாங்கள் புக் பண்ணி போகிறப்போ தூரமாக அர்ச்சனை சேவா செய்துட்டு இருந்தாங்க. க்யூவில் அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். அது கோவிட் டைம் வேறு, ஹெவி க்ரௌடு வேறு இல்லையா, ஓரளவுக்கு பொறுமையாகவே பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ பேசிக்காக அர்ச்சனை சேவாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்தது. இருந்தாலும் அர்ச்சனை சேவாக்கு கவுண்ட் எப்போயுமே கம்மியாக இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற கவுண்ட்டு. அதனால தான் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணேன். அது கிடைக்கல. சரி இந்த தடவை நம்ம தோமாலா சேவாக்கு போடுவோம் அப்படின்ட்டு தோமாலா சேவாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் என்டி தர்ஷன் டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு கீழேயும் இறங்கிட்டேன் ஊருக்கு வரத்துக்கு. ஏன்னா எனக்குமே இப்போ ஒரு 1.5 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு கிடச்சி. சரி எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ங்கிற மாதிரி அது மலை இறங்கும்போது எஸ்எம்எஸ் வந்திருக்கு. எனக்கு ரீச் ஆகலை காட் ரோடுங்கிறதுனால. ரேணுகண்டாக்கு பஸ் ஏறினதுக்கப்புறம் பார்த்தேன் எஸ்எம்எஸ் இருந்தது. அங்கேயே எனக்கு எமோஷ்னல் ஆகி டிரைவர்கிட்ட சொல்லி இறங்கி மறுபடியும் மலைக்கு வந்து ஆக்சுவலாக அந்த எஸ்எம்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செலக்டட்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. அடுத்து ஒரு 3/4 மணி நேரம் கழித்து இன்னொரு எஸ்எம்எஸ் வருது. பே பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் 440 ரூபா கட்டுங்கன்னு வருது. ஏன்னா நாங்கள் 2 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அடுத்து ஆப்ஷன் என்ன காமிக்குதுன்னா யூபிஐலையும் பே பண்ணலாம், கார்டு பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடும். அந்த டிக்கெட்டை நம்ம பக்கத்தில் இருக்கிற பிரிண்ட் ஷாப்பில் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கணும். ஆன்லைன் பேமெண்ட் இது. இல்லை உங்களுக்கு ஒர்க் ஆகல ஏதாவது ஒன்றுனா 9 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க செலக்ட் ஆனவங்களுக்கு. ஸோ நம்ம நேரில் வந்து சிஆர்ஓ அதே ஆஃபீஸில் ஆர்ஜிதம் கவுண்டர் எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணமோ அங்கே கூட வந்து பே பண்ணிக்கலாம். நான் வந்து சென்டிமெண்ட்டாக எத்தனை தடவை இங்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி போகிறோம், இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாங்கல்ல, அந்த ஸ்லிப்பை காமிச்சேன். அவர் வந்துட்டு பே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். யூபிஐயில் பே பண்ணுறதுக்கு ஒரு கியூஆர்
கோடு ஸ்கேன் பண்ணுறதுக்கு காமிச்சார். 440 ரூபான்னு வந்துருச்சு. யூபிஐ பேமெண்ட் பண்ணேன். பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டார் அவரே. அந்த மொமெண்ட்டுக்கு நான் இந்த உலகத்திலே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷமான மொமெண்ட். அந்த டிக்கெட்டை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு அந்த கவுண்டரை பார்த்துட்டு லாக்கர் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அக்காமடேஷன் இதுக்குன்னு தனியாக கொடுக்க மாட்டாங்க, அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நாங்கள் பெரியஜீர் சுவாமி மட்டில் போய் லாக்கர் கேட்டோம், கொடுத்துட்டாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டிங் டைம் 3 மணிக்கு போட்டிருந்தாங்க. தூக்கமே இல்லை எனக்கு சுத்தமாக. 12 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 300 ரூபாய் தரிசன க்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான், இதுக்கும் என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த ஆர்ஜிதம் ஆஃபீஸ் கிட்ட ஒரு சுவாமி படம் மாதிரி போட்டிருக்கும், வைகுண்டம் Q 1ன்னு சொல்லிட்டு பெருமாள் தாயார் படம் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு என்ட்ரி இருக்குது, இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, அதுதான் என்ட்ரி பாயிண்ட். அங்கே போய் 12 மணிக்கே போயிட்டோம். அப்போ தான் சுப்ரபாதம் சேவாக்கு உண்டானாங்க வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரம் தான் நாங்கள் போனது. ஆனால் எனக்கு இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அந்த சூப்பர்வைசரும் அங்கே என்ன பண்ணாங்கன்னா சொல்லலை. அது இப்போ புதுசாக கட்டியிருக்கிற இடம் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க, நிறைய பேர் உட்காரலாம். க்யூவில் சுப்ரபாதம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறீங்க, அப்படி போய் உட்காருங்க, சிங்கிளாக க்யூவில் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து காலையில் ஒரு டீ குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தாங்கன்னா ஆதார் பார்க்குறாங்க, அதில் இருக்கிற ஃபோட்டோ, அங்கே சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் நம்மளை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அது செக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் பார்க்குறாங்க. அவர் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்குறாரு ஸ்ட்ரிக்டாக. அதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருந்தால் உள்ளே போய் உட்கார வைக்கிறாரு. நாங்கள் 12 மணிக்கு கிளம்பி 1 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். 1 மணி கூட இன்னும் ஆகலை, 12:50. ஆனால் அவ்வளோலாம் தேவையில்லை, சீக்கிரமாக போகணுன்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் போனோம். ஃபஸ்ட்டாக தான் போனோமே, அது நடந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டிலேடாக கூட வரலாம். 3 மணிங்கிறது 2 மணிக்கு கூட வரலாம். அதை அனுப்புனது கூட என்னென்னா, அவர் ரொம்ப சின்சியராக இருக்கார், க்யூ படி தான் போகணும் அப்படின்ட்டாரு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தோமா, நீங்கள் போங்க அப்படின்னாரு. செம்ம குளிர், அப்பப்போ காற்று அடிக்குது பாருங்கள், உட்காரவே முடியல, அவ்வளோ குளிர். நாங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் ஆந்திர பிரதேஷ் சிஎம் கிட்டேருந்து லெட்டர் மூலமாக டிக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க 4 பேர். அவங்க எங்களுக்கு அடுத்து, அதுக்கப்புறமா ஆன்லைனில் செலக்ட் ஆகிருப்பாங்களோ ஒரு 10 பேர், அடுத்து ஆஃப்லைனில் செலக்ட் ஆகிருப்பாங்கள்ல 10 பேர். அவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, பக்தர்கள். நான் பார்க்குறப்போ ஒரு 25 பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கூட வந்திருப்பாங்க. ஏன்னா சுப்ரபாதம் சேவாக்கே 2:45 வரைக்கும் அனுமதிக்கிறாங்க, ஓடுறாங்க எல்லாம். சேவாவே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இப்போ போகிற வழியில் தான் நம்ம போகணும். சுபதமென்ட்ரிலேருந்து இந்த சைடாக தான் போகணும். சுப்ரபாதம் சேவாக்கு போகிறவங்களே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் சுப்ரபாதம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஒரு வயசில் பெரியவங்க தான், அவங்க பேர பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தாங்க, விடலை. உங்கள் பிள்ளைங்கன்னா தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் அந்த பையனுக்கு கொஞ்சம் ஏஜ் வேறு அதிகமாக இருக்கும் போல், 12 வயசுக்கு மேலே. ஸ்ட்ரிக்டாக அவர் விடவே மாட்டேன்ட்டார். அப்புறம் அந்த குழந்தைய போய் அவங்க விட்டுட்டு அவங்க தங்கியிருக்கிற ரூமில் மறுபடியும் வந்தாங்க, கொஞ்சம் டிலேடாக. தோமாலா சேவாக்கு இப்போ நம்ம பசங்களை 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாம், அனுமதிக்கிறாங்க. ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், ஷர்ட் பனியன்லாம் போட்டுக்க தான் சொல்கிறாங்க, எடுக்க சொல்லலை. லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ஏன்னா பேக் செக்கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் வேஸ்ட் ஆகுமே அப்படின்ட்டு. ஆதார், அந்த பிரிண்ட் அவுட்டு, கொஞ்சம் காசு உண்டியலில் போடுறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, அது மட்டும்தான் வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற வழியாக தான் போனோம். அங்கே ரைட் சைடில் இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்கள, அதுதான் என்ட்ரி பாயிண்ட். எல்லா ஆர்ஜித சேவாஸுக்கும் போல இருக்குது. மேபி ப்ரோட்டோகால்ஸுக்கு வேறு வழி இருக்கலாம், பட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஆன்லைன் ஆஃப்லைனில் செலக்ட் ஆனவங்களாம் எல்லாருக்குமே இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸாக்ட் இடம் ரைட் சைடு, அதில் தான் எங்களை வந்து ஒரு 2:45 போல் போக சொன்னாங்க. செக்கிங் எப்படின்னா, நம்ம உள்ளே இந்த க்யூவிலே தான் போகணும். நாங்கள் விட்டோன்னே ஓடி போயிட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளை ஸ்கேன் பண்ணுவாங்க, நாங்கள் தான் எதுவும் எடுத்துகிட்டு போலையா, அதனால் பேக் ஸ்கேனிங் எல்லாம் கிடையாது. அதை தாண்டி முடித்தோன்னே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரத்துக்கு ஒரு 4-5 படி ஏறி போவோம். அந்த இடத்துல ஒரு கவுண்டரில் நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் மட்டும் பண்ணுறாங்க. அதை தாண்டி போகிறப்போ கம்பார்ட்மெண்ட்டு 22 தான் உட்கார வைக்கிறாங்க. அங்கே 3-4 சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்குது, டேட்டு, மந்த்து, டே, அடுத்து நிறைய ஒரு 5-6 டிஜிட்டில் நம்பர் இருக்குது. நம்மளோட பிரிண்ட் அவுட்டில் இருக்கிற நம்பரும் அதுவும் ஒத்துப்போதா, நேம் ஒத்துப்போதா, ஃபோட்டோ நம்மெல்லாம் ஒத்துப்போதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு
நாங்கள் விவரமாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம், ஏங்க லெஃப்ட் சைடு திறப்பீங்களா ரைட் சைடு திறப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து லெஃப்ட் சைடு தாம்மா திறப்போம் அப்படின்னாங்க. விட்டோம் பாருங்க ஓட்டம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம். எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் வந்து கேட்டாங்க, ஏங்க போங்கன்னு தானே அவர் சொன்னார் சூப்பர்வைசர், எங்கெங்க போனீங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க. அவங்க ஏன்னா 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தாங்க. இல்லைங்க எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் தோமாலா, நல்லா எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னும். கூட வர்ற பக்தர்கள், அதாவது ஃபுட் கவுண்டர் ஒரு சைடு இருக்கும், கேட்டு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த சைடு தான் உட்காந்துருந்தோம். அவங்க லெஃப்ட் சைடு அப்படின்னாங்க. 3:10க்கு திறந்தாங்க தான். மறுபடியும் ஒரு ஓட்டு பிடிச்சோம். ஆக்சுவலாக ஓடலாம் தேவையில்லை, நாங்கள் ஆர்வக்கோளாறில் ஓடினோம். 2வது எனக்கும் அந்த தாலி செயினில் ஊக்கு போடுற பழக்கம் உண்டு, ஏதாவது சேஃப்டிக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு. அது வேர்வையில் பட்டு ரஸ்ட் ஆகி புண்ணு மாதிரி வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு. ஓடும்போது அது வலி வந்துருச்சு எனக்கு. அதெல்லாம் கண்டுக்கல. எப்படியோ தாண்டி வந்தால் மகாத்வாரத்துக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கும்ல, இந்த இடத்துக்கு முன்னாடி, அங்கே என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்க. யாருங்க நீங்கள் அப்படின்னா, ப்ரோட்டோகால்ஸ் ஆக்சுவல் விஐபிஸ் வந்திருப்பாங்கல்ல அவங்க. சரி எப்படி அவங்கள தான் ஃபஸ்ட்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே விட்டுட்டாங்க. 3:20க்கு கரெக்டாக கொடிமரமெல்லாம் தாண்டி போய் கொடிமரத்துக்கு ரைட் சைட் போகும்போதே இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற சங்கநிதி மேலே குமிழ் கதவுகளில் சங்கு சக்கரம் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் அவங்களே சேவிச்சுட்டு, அந்த அனந்தாழ்வார் தடி அதையும் சேவிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போய் கொடிமரத்துக்கு ரைட் சைடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதில் ஃபஸ்ட்டாக போய் நின்றுக்கிட்டோம். எங்களுக்கு பின்னாடி அந்த ப்ரோட்டோகால்ஸும் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, நீங்கள்லாம் ப்ரோட்டோகால்ஸுங்க, உங்களுக்கு தனி லைனு இங்கே கிடையாது வாங்கன்னா. அவங்க போகவே மாட்டேன்ட்டாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவங்கள போக சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னவோ. அவங்க போகல. அப்புறமா கேட்டை திறந்து விட்டு ப்ரோட்டோகால்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனி லைன் இருக்குது, அவங்கள தனியாக நிற்க வச்சுக்கிட்டாங்க. அந்த தோமாலா சேவா லைனில் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் நிற்கிறோம். அப்படி பார்க்குறோம், தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு ஓடி வந்ததில், பெயின் வேறு. ஆனால் ஆப்போசிட்டில் நீங்கள் பாருங்கள், அந்த வெள்ளி கதவு தெரியுது இல்லையா, அந்த வெள்ளி கதவில் மேலே கஜேந்திர மோட்சம் இருக்கும். கருடன் மேலே பெருமாள் உட்காந்துருப்பார், யானைக்கு கீழே crocodile முதல்ல இருக்கும். ஆஞ்சநேயர் ஆசைப்பட்டாராம், கஜேந்திர மோட்ச அவதாரத்தில் ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிறப்ப பெருமாள் காட்சி கொடுத்தாராம். அவர் ஆஞ்சநேயர், ஸோ நேர்லேயே காட்சி கொடுத்தார். நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் சித்திரத்துலேயோ சிற்பத்துலேயோ தான் பார்க்க முடியும். அதுவும் நம்ம கண்ணில் படணும்ல. கரெக்டாக நான் நிற்கிற இடத்துலேருந்து அப்படி எதிர்த்தாப்பில் பார்க்குறேன், கதவு மேலே கஜேந்திர மோட்சம். அவ்வளோ அழகாக அந்த வெள்ளியில் கவசம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதை பார்த்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே எனக்கு உடம்புல இருந்த அந்த இஷ்யூஸ் எல்லாம் போய் நார்மல் ஆகிட்டேன். லெஃப்ட் சைடில் அங்க பிரதட்சணம் செய்து முடித்த லேடிஸ் நிற்கிறாங்க. எத்தனை நாள் வேண்டுதல், ஒரு நாள் என்னை அந்த சைடு நிற்க வச்சிட மாட்டியான்னு. அங்க பிரதட்சணம் என் பொண்ணு 6 மாதத்துலேருந்து நான் செய்துட்ருக்கேன். இப்போ அவளுக்கு 22 வயசு. எப்போ வந்தாலுமே விஐபிஸை பார்த்தா ஏக்கமாக இருக்கும். அடுத்து இந்த தோமால சேவா டிக்கெட்டை ஹோல்டர்ஸை பார்த்தா அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். ஈவன் சுப்பிரபாதம் செய்கிறவங்களும் இருப்பாங்கல்ல, எப்போவுமே அது பார்த்துருந்தா கூட எப்படா உள்ளே போய் நிற்போங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த நாள் இப்போ வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் அந்த ஆசை நிறைவேற போகுது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோடு நிற்கிறப்போ ஜென்ஸ் எல்லாம் அங்கே பிரதட்சணம் செய்துட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் கூட முடியலன்னா உடனே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸோட ஒரு ஃப்ளாஸ்கில் தண்ணியோட போய் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க. அடுத்து ஒருத்தர் கூட சாவி தொலைச்சிட்டேன் அப்படின்னாரு. ஒரு விஜிலன்ஸ் போய் தேடி கொண்டு வந்து சாவியை கொடுத்தாரு. ஒரு ஐயர் அவங்க 2-3 லேடிஸ் சேவாக்ஸ் இருப்பாங்கள்ல, வாலண்டரி சேவாக்ஸ், அவங்க கையில் சில்வர் தட்டில் அவங்கள அழைச்சிட்டு வராங்க. என்னென்னா காலையில் பூஜை செய்திருப்பாங்களா, அந்த பஞ்ச பாத்திரம் சில்வர் தட்டில் ஒரு 4-5 பஞ்ச பாத்திரம். என்ன பாக்கியம் பண்ணாங்களோ அந்த ஸ்ரீவாரி சேவாக்ஸ் லேடிஸ். ஒருத்தர் கையில் அது, இன்னொருத்தவங்க கையில் நான் ஸ்பெஷல் இன்டிதர்ஷனில் மஞ்சள் கலர் வஸ்திரத்தில் சுவாமியை பார்த்தேன்னு சொன்னல, அந்த வஸ்திரம் நீட்டாக மடித்து ஒரு சில்வர் தட்டில் இவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஐயர் அழைச்சிட்டு வராங்க. மேபி பீரோக்குள்ளே வச்சுப்பாங்க போல இருக்குது. அவங்க போய் வச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் போனாங்க. சுப்பிரபாதம் சேவை தரிசனத்துக்கு போயிருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எல்லா அங்க பிரதட்சணம் செய்த ஜென்ஸும் வந்ததுக்கப்புறம் 3:51 இருக்கும். மேலதாளம் கேட்குது. இந்த ஊதுக்கோல், அதுக்கு ஆக்சுவலாக ஒரு நேம் இருக்குது, மறந்துருச்சு எனக்கு. அது அடுத்தது நாதஸ்வரம், அடுத்தது மேளம், அடுத்தது தீப்பந்தம், அடுத்தது அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய தோமால சேவை. அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ பார்த்துருப்போம். கொடிமர பிரதட்சணம் செய்துட்டு உள்ளே போகிறாங்க. N2 நரசிம்மர் கோயில் சுவாமி மாமா அவங்க கையில் துளசி வச்சுருக்குறாங்க. அவங்களும் பின்னாடி பார்த்தாங்க. அவங்கள அந்த இடத்துல பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கஜேந்திர மோட்ச பெருமாள் இது. லெஃப்ட் சைடில் கஜேந்திர மோட்சம்,
ரைட் சைடில் உலகளந்த பெருமாள் இருப்பார். வெண்டி வாக்கிலில் நம்ம கிராஸ் பண்ணுறப்ப பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் செவத்தில் வாசலில் பார்த்த மாதிரி குட்டியாக கிருஷ்ணரும் இருப்பார். அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் நிற்போம்ல, அப்போ நம்ம பொறுமையாக சேவிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பிரதட்சணம் முடித்து கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் விஐபிஸை ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறார். அவங்க தான் ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. அடுத்து எங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் போகிறது நான் தான். தோமாலா சேவையில் ஃபஸ்ட்டாக உள்ளே போகும்போதே எதிர்த்தாப்பில் ரெங்கநாதர் அவரை சேவிச்சுட்டு பங்காரு வாக்கிலில் ஃபஸ்ட்டு க்யூவில் போனேன். அப்படி போகும்போதும் இருங்கம்மா அப்படின்னாங்க கருடாழ்வார் கிட்ட. ஸோ அந்த கேப்பில் கருடாழ்வார், தூணில் இருக்கிற வராகர், தாயார், மேலே தசாவதரங்கள். அப்போ பங்காரு வாக்கிலில் லைட் போட்டிருப்பாங்களா, ஸோ பளிச்சுன்னு தெரியும். தூரத்தில் பார்த்தா பெருமாள் திருநாமம் தெரிஞ்சது. திருநாமம் பார்த்துக்கிட்டே மனசெல்லாம் ஒரே படபடப்பு. உட்கார போகிறோம், அந்த மொமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ ஜெயன் விஜயனை சேவிச்சுட்டு அந்த ஜெயன் விஜயனுக்கு நடுவில் என்ட்ரன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அவங்களையும் சேவிச்சுட்டு அடுத்து உள்ளே போகணும். ஸ்னபன மண்டபத்தில் நம்ம போகும்போதே எதிர்த்தாப்பில் பார்த்தா ஒரு கேமரா, விளக்கு எரியுது, தீபம் விளக்கு. ஒரு லெஃப்ட் சைடில் மணி இருக்கும், கொஞ்சம் பீரோ இருக்கும். ரைட் சைடில் கொழுவு நடக்கிறதுக்கு உண்டான தங்க சிம்மாசனம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே ஓடி போயிட்டேன், ஏன்னா இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ராமர் மேடை கிட்டே போகிறப்போ அந்த ராமர் மேடையில் முன்னாடியாக உட்காந்துக்கிட்டேன், ஏன்னா ப்ரோட்டோக்கால் விஐபிஸே கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருந்தாங்களா, அவங்களுக்கே அந்த சயன மண்டபம் இடம் ஃபுல்லாக இருந்தது. ஸோ ராமர் மேடை தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடியாக உட்காந்தப்போ ஃபஸ்ட்டு பங்காரு வாக்கிலேருந்து பார்க்குறப்போ பெருமாள் இப்படி தான் தெரிஞ்சார். அந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறேன், ஃபுல்லாக தெரியல, ஏன்னா எல்லாம் முன்னாடி க்யூவில் போயிட்டே இருக்கிறாங்க, ஃபுல்லாக பெருமாள் தெரியல. திருநாமம் பார்க்குறதே பெரிய பாக்கியம் இல்லையா? சங்கு சக்கரம் திருநாமத்தை சேவிச்சுக்கிட்டே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிக்கிட்டே போய் ராமர் மேடையில் போய் எங்களுக்கு கிடைச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டோம். ராமர் மேடைங்கிறது ஃபஸ்ட்டு மூலஸ்தானம். அதற்கடுத்து சயன மண்டபத்தில் ஒரு 25 பேர் இருக்கலாம். அதற்கடுத்து ராமர் மேடை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த குலசேகரன் படிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் ஒரு 20 பேர் உட்காரலாம். அந்த சைடு இந்த சைடும் பாசுரம் விண்ணப்பிக்கிறவங்க வேறு இருப்பாங்க, அவங்களுக்கே அந்த இடம் சரியாக இருக்கும். அதுக்கடுத்து நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம். அதில் நான் கொஞ்சம் முன்னாடியே உட்காந்துருந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும், நிற்க கூட இடம் கிடையாது. அந்த ராமர் மேடை கூட கொஞ்சம் சின்ன இடம்தான். எதுவுமா இருந்தாலும் உட்கார்றதே நமக்கு பெரிய பாக்கியெல்லாம் பெருமாள் கிட்ட. அவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ திருமுகம் தெரிஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பாதம் தெரியல, பாதத்துக்கு மேலே வரைக்கும் வஸ்திரம் இருக்கும்ல, அது வரைக்கும் தெரிஞ்சது. அதுவே என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு லைட் இருந்தது நாங்கள் போகிறப்போ. எது வரைக்கும் அப்படின்னா, இப்போது ஸ்னபன மண்டபம் ஜெயன் விஜயன் தாண்டி ஸ்னபன மண்டபத்தில் லைட் இருக்குது, ஏசி இருக்குது, கேமராலாம் இருக்கும். அதை தாண்டி ராமர் மேடலெல்லாம் உங்களுக்கு டியூப் லைட் இருக்கும். அதை தாண்டி எலக்ட்ரிக் ஐட்டம் எதுவும் நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணலை, இது வரைக்கும் போயிருக்கிறதுல சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்ததுக்கப்புறம் 2 சைடும் இவங்க இருப்பாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. எடுத்தோன்னே பெருமாளுக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் செய்கிறது மானசீகமாக செய்கிறாங்க. எப்படின்னா ஜஸ்ட்டு அந்த மாதிரி தீர்த்தம் கொடுக்குற மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா துணியில் பெருமாள் தாயாரெல்லாம் ஒத்தி ஒத்தி எடுக்கிறார். அடுத்து ஒரு ஸ்க்ரீன் போடுறாங்க, மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க. போக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். நமக்கு முன்னாடி யார் உட்காந்துருக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ திருப்பாதமே தெரியுமா? தங்க கவசம் இல்லாமல் திருப்பாதம் ஓப்பனாக இருக்குமா, சேவிக்கலாம். யாருக்கு சேவிக்க முடியும்னா, இந்த குலசேகரன் படியை ஒட்டியே உட்காந்துருப்பாங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸாக்டாக தெரியும். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு திருப்பாதம் தெரியாது, அதுக்கு மேலேருந்து தான் தெரியும். ஸோ போக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. திருப்பாதத்துக்கு மேலே தங்க கவசம் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. சாலக்கிராமக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. இந்த அபிஷேகம் செய்கிறப்போ எனக்கு ராமர் மேடையிலேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அவர் கையை தூக்கி தூக்கி அந்த தங்கச்சங்கில் அபிஷேகம் செய்கிறாரு, அது தெரியுது. ஆனால் போக ஸ்ரீனிவாச பெருமாள் தெரியல, ஏன்னா முன்னாடி எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அதனால எங்களுக்கு தெரியல. சரி தெரிகிற வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரத்துலேருந்து திருமுகம் வரைக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. பெருமாள் சிரிச்ச முகமாக இருக்கார். ஃபஸ்ட்டு அங்கே ஒருத்தர் ஒரு சின்ன பையன் நின்று சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிரிச்ச முகமாக இருக்கார் பெருமாள். அங்கே பெருமாள் கிட்ட இருக்கிற சங்கும் சக்கரமும் தரித்தவர் ஸ்ரீ ராமானுஜர். ஸோ அவருக்கு ஸ்ரீரமதி ராமானுஜய நமக்கு அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டே சங்கு சக்கரத்தில் கற்கள் பதிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்ரீ ராமானுஜர் தான் எப்பொழுதும் தாயார் மார்பில் லக்ஷ்மி இருக்கணும்னு சொன்னவர்.
ஸோ அகெயின் தாயாரை பார்க்கும்போது எனக்கு ஸ்ரீ ராமானுஜர் ஞாபகம் வந்தது. அடுத்து பெருமாளுக்கு அவ்வளோ பெரிய திருநாமம் இட்டதும் ஸ்ரீ ராமானுஜர். ஸோ அப்போயும் எனக்கு அவர் ஞாபகம் வந்ததுனால அவரையும் நினச்சிக்கிட்டே பெருமாளையும் செவிச்சு அந்த நாமம் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. லைட்டாக கிளிட்டரிங்காக இருந்தது அந்த விளக்கில் பார்க்குறப்போ. தீக்ஷிதர் ஓட வம்சம் இருப்பாங்கள்ல, அவங்க தான் பெருமாளை தொட்டு எல்லா கைங்கரியமும் செய்கிறாங்க. N2 நரசிம்மர் கோயிலில் மாமா இருக்கார்ல, எந்த காலத்தில் என்ன புண்ணியம் ஒன்றாரோ தெரில, அவர் கர்ப்பகிரகத்துள்ளே இருக்கார். இந்த தோமால சேவை தலையில் வச்சுட்டு தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்களும் கர்ப்பகிரகத்துள்ளே இருக்காங்க. இவங்கெல்லாம் கர்ப்பகிரகத்துள்ளே இருக்காங்க. ஒருத்தவங்க சாமரம் வீசிக்கிட்டே இருக்காங்க இந்த கைங்கரியம் நடக்கும்போது. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை விண்ணப்பிக்கிறாங்க. திருப்பாவை சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் சொல்கிறப்போ ஸ்ரீ ஆண்டாள் அவங்கள பாத்தியம்மா ஆண்டாள் அம்மா கோவிந்தன் கிட்ட உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாசரம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே ஃபஸ்ட்டு மூலவர் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்த மாதிரி செய்கிறாங்க. அந்த துணி ஒத்தி எடுத்ததுக்கப்புறம் போக ஸ்ரீனிவாச பெருமாள், திருப்பாதம், சாலக்கிராமம் உள்ள மற்ற தெய்வங்களும் இருக்காங்க. மலையப்ப சுவாமிக்கு ராமர் சீதா லக்ஷ்மணர், சுதர்ஷனர், ருக்மணி கிருஷ்ணரும் இருக்காங்க. அந்த அபிஷேகம் செய்கிற மாதிரி அந்த சங்கு அப்படி இப்படி தெளிக்கிறாங்க. அதுதான் செய்கிறாங்க. தங்கச்சங்கு. பெருமாளுக்கு பின்னாடி ஒயிட் கலர் வஸ்திரம் போட்டிருக்காங்க. அந்த கிரீடம் கிட்டெல்லாம் பேக் சைடில் வஸ்திரம் ஒயிட் கலர், ரைட் சைட்லலாம் ஒரு கோல்டன் டிசைன் போட்ட ஒரு வஸ்திரம் இருக்குது. அந்த டைமில் மாலை எதுவும் இல்லாததுனால சாலக்கிராம மாலை அவ்வளோ அழகாக பட்டுது கண்ணில். ஃபஸ்ட்டு ஒரு கைங்கரியம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் போடுறாங்க. இந்த திருநாமம் நல்லா கிளியராக தெரியும். அப்போ பின்னாடி இருந்து பார்த்தா பக்தர்கள் சர்வதர்ஷனம், அதுக்கு முன்னாடி அங்க பிரதட்சணம் தர்ஷன்லாம் போயிட்டுருக்கு. எப்பா எத்தனை நாள் நான் பார்த்துருப்பேன் அது உள்ளே போய் நம்ம உட்கார மாட்டோமா அப்படின்ட்டு. கருடால் வேறு பின்னாடி இருக்கார். அவர் தெரியவே இல்லை. எப்போ ஸ்க்ரீன் போட்டாலும் பின்னாடி திரும்பி அவரை பார்த்தேன். அதுக்கப்புறமா உள்ள கைங்கரியம் போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பெருமாளுக்கு ரைட் சைடில் மலையப்ப சுவாமி தாயார், மீதி சுவாமிகள்லாம் லெஃப்ட் சைடில் போக ஸ்ரீனிவாச பெருமாள் கீழே. அவரை மட்டும்தான் பார்க்க முடியல அந்த டைமில். ஸோ அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தங்க கவசம் பாதத்துக்கு சாத்திடுவாங்க போல இருக்குது. அடுத்தது அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் ஸ்க்ரீன் போடுறாங்க. ஸ்க்ரீன் போட்டு திறந்ததுக்கப்புறம் மாலை சாத்துறாங்க. ஃபஸ்ட்டு திருப்பாதத்துக்கு மாலை, போக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மாலை, தாயார் 2 பேருக்குமே மாலை, சூரிய கடாரிக்கு மாலை, தோலை ஒட்டி கீழே தொங்குது அந்த சால கிராமத்தை ஒட்டி ஒரு மாலை, கிரீடத்துலேருந்து பெருசாக ஒரு மாலை. இப்போ நீங்கள் பார்க்குறது கொலுவ ஸ்ரீனிவாச பெருமாள், அவருக்கு மாலை. உள்ளே இருக்கிற ராமர் சீதா லக்ஷ்மணர், ருக்மணி கிருஷ்ணர், மலையப்ப சுவாமி எல்லாருக்கும் மாலை சாத்துறாங்க. பெருமாள் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அது அங்கே உட்காந்து பார்த்தா தான் முடியும், ஃபீல் பண்ண முடியும். 26 நிமிஷம், 4 மணிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆனது சேவா. நான் வெளியில் மறுபடியும் டிஸ்பிளேயில் டைம் பார்க்குறப்போ 26 நிமிஷம். ஸோ 26 மினிட்ஸ் நம்ம பெருமாள் கிட்ட உட்காந்து சேவிக்கலாம் இந்த தோமாலா சேவா. தோமாலா சேவைனா அபிஷேகம், மாலை சாற்றுதல், ஆரத்தி, இது 3 சேர்ந்தது தான். அதாவது ஃபஸ்ட்டு போனோன்னே மினிமம் செகண்ட்ஸ்லேயே ஒரு திரை போடுறாங்க. அடுத்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு திரை போடுறாங்க. அடுத்து அந்த பெரிய மாலை பெருமாளுக்கு சாத்துறப்பையும் திரை போட்டு தான் சாத்துறாங்க. நம்ம பார்க்க முடியாது. பெரிய மாலை கிரீடத்துலேருந்து சிக்காமணி மாலைன்னு சொல்லுவாங்க, அது சாத்துறப்பவும் நம்ம பார்க்க முடியாது. அது திரை போட்டு விளக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சுவாமி ஃபுல்லாக மாலை அலங்காரத்தில் இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. பிங்க் கலர் வஸ்திரம், பச்சை கலர் பார்டர், பூணூல் போட்டிருக்கார், அது கிளியராக இருக்குது. லக்ஷ்மி ஹாரம் 2 சைடும் தொங்குறது ரொம்ப கிளியராக தெரியும். தாயார் பிங்க் கலர் வஸ்திரத்தில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சாங்க. த்ரூ அவுட் அந்த 26 மினிட்ஸுமே பெருமாள் சிரிச்ச முகத்திலே இருப்பார். நிறைய ப்ரே பண்ணிவிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீமதி ராமானுஜாய நமகெல்லாம் சொல்லிவிட்டு திரை போட்டு திறந்தோன்னே அகெயின் நட்சத்திர ஆரத்தி காமிக்கிறாங்க எல்லா சுவாமிகளுக்குமே. அந்த மொமெண்ட்டில் அந்த ஆரத்தி வெளிச்சத்தில் பெருமாளை பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருப்பார். அடுத்தது தீபாரத்தி காமிக்கிறாங்க, கற்பூர தீபாரத்தி. அது காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் எழுந்திரிக்க சொல்லிடுறாங்க உடனே. 26 மினிட்ஸ் நம்ம அங்கே உட்காந்துருக்கலாம். ஒரு வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நிமிஷங்கள் அது. வரத ஹஸ்தம், சூரிய கடாரி, இடுப்பில் ஒரு வஸ்திரம் சாத்தியிருக்காங்க. எல்லாமே நம்ம
ரொம்ப ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம். அவசர அவசரமாக தானே நம்ம பார்த்துட்டு போவோம். பட் ரொம்ப பொறுமையாக பார்க்கலாம். நாகாபரணம் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன், நோட் பண்ணல. ஒரு சில விஷயங்கள் பார்க்க ட்ரை பண்ணேன், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த காது பட்டை, பெருமாளோட திருநாமம், அவருடைய சிரிப்பு தான் ஃபஸ்ட்டு ஹைலைட்டே. அப்புறம் சங்க சக்கரம் எல்லாமே தரிசனம் பொறுமையாக செய்ய முடிஞ்சது. நம்ம உட்காந்தோம், பார்த்தோம், திருப்தியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த இருட்டில் தீப ஒளியில் பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தார். எழுந்திரிக்க சொல்லிட்டாங்களா, மறுபடியும் க்யூவில் நின்று கிட்ட போய் சேவிக்கலாம். குலசேகரன் படிக்கிட்ட தீப ஆரத்தியோட பட்டரா ஐயரா அவங்க நிற்பாங்க. அவங்க கிட்ட போகிறப்போ பெருமாளுக்கு ரைட் சைடில் மலையப்ப சுவாமி தாயாரை நல்லா கிளியராக பார்க்கலாம். ஏன்னா அவர் மட்டும்தான் அங்கே இருப்பார். லெஃப்ட் சைடில் ராமர் சித்த லக்ஷ்மணர் தெரிஞ்சாங்க. போக ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பாதம்லாம் அப்போ சேவித்தோம். நல்லா பொறுமையாகவே சேவித்தோம். மீன்ஸ் நிற்கலாம் விடலை, இருந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடச்சிது. அடுத்து துளசியெல்லாம் போட்டிருக்காங்க திருப்பாதத்தின் மேலே. சக்கரத்தாழ்வாரும் ராமர் சித்த லக்ஷ்மணர் மட்டும் பார்க்க முடிஞ்சது. மற்ற தெய்வங்களை பார்க்க முடியல, இல்லை நான் பார்க்கலையான்னு தெரியல. ஏன்னா அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் எல்லாமே பார்க்க முடியும். செகண்ட் டைம் நம்ம க்யூவில் நின்று பார்க்குறப்போ அந்த ஃபேஸ் பார்த்துக்கிட்டே போங்க போங்க அப்படின்னாங்களா. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துடணும். அப்படியே ரிவர்ஸ்லேயே பார்த்துக்கிட்டு வருவோம்ல, ராமர் மேடை வரைக்கும் ஃபுல்லாக தெரிஞ்ச பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தெரிய ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு திருநாமம் மட்டும்தான் தெரிஞ்சது. ஜெயன் விஜயன் கிட்ட வர்றப்போ ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நாளைக்கு நானே இந்த வீடியோ பார்த்தாலே நமக்கே ஒரு முடியாதப்போ ஸ்பெஷலாக இருக்கும், மறந்து கூட போயிருக்கலாம். அப்போது இதெல்லாம் நமக்கு நடந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு மேல்சாத்து வஸ்திரம் என் வீடியோவை நான் கேட்டாலே எனக்கு அப்படி தான் இப்போ ஃபீல் ஆகும். ஏன்னா அதெல்லாம் ஈவன் கிடைச்சாலுமே ப்ரோட்டோக்கால் விஐபிஸ் எல்லாம் தாண்டி அந்த இடத்துலலாம் உட்கார முடியுமா அப்படிங்கிறது பெரிய விஷயம். அவ்வளோ ஈவோக்கு பின்னாடி எனக்கு இடம் கிடைச்சது மேல்சாத்து வஸ்திரத்தப்போ. ரொம்ப கிட்டாது, பெருமாள் கூடயே உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக இன்னும் கூட சிலதை மிஸ் பண்ணியிருக்கலாம். கண்ணை மூடினா அப்படியே ஃபுல்லாக ஒரு ஃபேஸ் ஸ்மைல் பண்ணுறதே வருது. வெளியில் வந்தோன்னே வரதராஜ பெருமாள் சிகப்பு கலர் வஸ்திரம், வகலாதேவி அம்மன் கிட்ட போய் சேவிக்க முடிஞ்சது. தீர்த்தம் சடாரி கொடுக்குற இடத்துக்கிட்ட தீர்த்தம் கொடுக்கல. ஆக்சுவலாக சடாரி, தங்க சடாரி குலசேகரன் படிக்கிட்ட சாதிக்கிறாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் சாதிச்சுக்கிட்டோம். தீர்த்தம் கொடுக்கல. தீர்த்தம் கொடுக்குற இடத்துக்கிட்ட அந்த கருடர், ஆஞ்சநேயர், சுக்ரீவன் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரம் சுற்றுறப்போ பின்னாடி சைடில் ஃபஸ்ட்டு மேலே நரசிம்மர் தெரிவார் விமானத்தில். அவரை சேவிச்சுட்டு அந்த பின்னாடி இருக்கிற வால்லையே, அதாவது மூலவர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த செவத்தில் பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கும். நான் தனியாக வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கேன். அந்த பலிபீடத்துக்கிட்ட ஸ்ரீராமானுஜர் இருக்கார். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே இருப்பார். அவரை தொட்டு சேவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது நிறைய அந்த ப்ரோட்டோக்கால் விஐபிஸ் இருப்பாங்கள்ல, அவங்க இந்த ராமானுஜரை தொட்டு சேவிச்சாங்க. எம்பெருமானார், குருபியோ நமக அப்படின்லாம் சொல்லி சேவிச்சாங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் அவர்கிட்ட உட்காந்து, ஏன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் புலம்பியிருக்கேன். அவரோட அனுகிரகம் இந்த தோமாலா சேவா மேபி பெருமாள் கிட்ட சொல்லி கூட கொடுக்க சொல்லியிருக்கலாம். அதனால் அங்கே உட்காந்து அவர்கிட்ட சேவிச்சுட்டு ஸ்ரீ ராமானுஜர் கிட்ட போய் சன்னதியில் பாஷ்யக்காரில் சன்னதின்னு இருக்கும், மஞ்சள் வஸ்திரம் சாத்தியிருந்தாங்க. மூலவர் பாஷ்யக்காரில் ராமானுஜருக்கும் உற்சவமூர்த்திக்கும் ரொம்ப அழகாக இருப்பார். உற்சவமூர்த்தி கிட்ட போய் அங்கே நின்று சேவிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் பள்ளி இருக்கும், அதை தொட்டு சேவிச்சுட்டு யோக நரசிம்மர், ஸ்ரீ ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ண யோக நரசிம்மர், அங்கே நின்று நரசிம்மரை சேவிச்சுட்டு சங்குஸ்தான ஸ்தம்பம் போய் சுற்றிட்டு எதிர்த்தாப்பில் பிரகாரம் சுற்றி வர்றப்போ தாயார் தூணில் இருப்பாங்க இல்லையா, அங்கே கும்பிட்டுட்டு உண்டியலில் காசு போட்டுட்டு மறுபடியும் வெளியில் வர்றப்போ ரெங்கநாதரை சேவிச்சுட்டு இனி எப்போ இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வெளியில் வர்றப்போ குட்டி லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. கரெக்டாக வெளியில் வர்றப்போ 4:50 இருக்கும். சேவா நடக்கிறது 4 to 4:30 தான். அந்த 1/2 மணி நேரத்தில் 26 நிமிஷம் நம்ம உட்காந்து பெருமாளை சேவிக்கலாம். அபிஷேகம் செய்கிறாங்க, தொமாலை சாத்துறாங்க, மாலை சாத்துறாங்க, ஆரத்தி காமிக்கிறாங்க 2 முறை.
உட்காந்து அதெல்லாம் சேவிச்சுட்டு எகெயின் நம்ம க்யூவில் நின்று பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் நடக்கிற தோமால சேவா லைஃப்பில் எல்லாருக்கும் அவசியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். திருப்பாவாடை சேவாவும் நல்லாயிருக்கும், சுப்ரபாதம் சேவாவும் நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் நம்ம அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடணும். சில சேவாஸ் தான் உட்காந்து சேவிக்க முடியும். அதில் மூலவர் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை நடக்கிறது 1.5 மணி நேரம் உட்காந்து சேவிக்கலாம். இந்த தோமால அர்ச்சனைலாம் 20 நிமிஷம், அரை மணி நேரம் உட்காந்து நம்ம சேவிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த இடத்துல உட்காந்து தோமால சேவை பார்க்குறதுக்கு, பெருமாள் முகத்தை பார்க்குறதுக்கு முதல்ல அவர் சிரிப்பு ஒன்றே போதும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட கண்ணை மூடி நினச்சா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நினைக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஸ்மைல். அர்ச்சாமூர்த்தி அவர் விக்கிரகமாக தான் இருக்கார், இருந்தாலும் அவங்க வாழ்ந்துட்டுருக்கார். நம்ம போக போக அதுக்கு நமக்கு ஃபீல் வந்துடும். அவ்வளோ அழகான அது ஒரு ஸ்மைல். அது வெளியில் வந்தோன்னா ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நிறைய பேர் இந்த சேவா உங்களுக்கு கிடைக்கும், அஷ்டதல பாத பத்மாராதனா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் விஷ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே நினச்சி மனசில் தேங்க்ஸ் பண்ணினேன். அந்த டைமில் நான் நினச்சேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மட்டுக்கு வந்துட்டேன்னா லாக்கரில் மொபைல் எடுத்து பார்த்தா எனக்கு சேனல் மூலமாக தான் பழக்கம். அவங்க ஒரு சிஸ்டராக வெல்விஷர் 100%. அவங்க ஒரு ஃப்ரெண்டாக எப்படி வேணாலும் அவங்க சிஸ்டரை சொல்லலாம். எல்லா மூமெண்ட்ஸ்லேயுமே இருந்திருக்காங்க. அவங்க எனக்கு இந்த வீடியோ நான் போய் மொபைல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் அங்க பிரதட்சணத்துக்கு நிற்கிறாங்க, ரைட் சைடில் அவங்க நான் போய் பார்க்குறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக நிற்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ தூரம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, அது பெரிய பிளெஸ்ஸிங்கில் நமக்கு. அங்கே பாருங்கள், அந்த ஃபேண்டா கலர் சுடிதார் நான் தான். கரெக்டாக நான் கிளம்புறதுக்கு நாள் வேறு டெய்லர் அப்போ தான் சுடிதார் கொடுத்தாரு. சரி நம்ம ஒரு வேளை செலக்ட் ஆனால் போட்டு போகணும்னு சொல்லிட்டு தூக்கி பேக்கில் வச்சுட்டு வந்துட்டு நான் போட்டு கூட பார்க்கல, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த தோமால சேவைக்கு புது சுடிதார் போட்டுட்டு போவேன் அப்படின்னு. பட்டு சாரி கட்டிட்டு போனால் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக கிடைக்கும்பாங்க. எப்போ எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா, அதை வேற தூக்கிட்டு வந்து மறுபடியும் உள்ளே வைக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போல்லாம் ஒரே ஒரு சுடிதாரை மட்டும் தூக்கி போட்டு வருவேன். பட் இந்த தடவை ட்ரெஸ்ஸும் புதுசாக எனக்கு அமைஞ்சிருச்சு, மீன்ஸ் யூஸ் பண்ணாதது. அதுவும் ஒரு ஹாப்பி. வெளியில் வந்தோன்னா அந்த சிஸ்டர் எனக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தது, அது பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் சிஸ்டர். அண்ட் எனக்கு ப்ளஸ் பண்ண ஒருத்தருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஷியோராக எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிப்பட்ட சேவா, தோமால சேவா. ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள், ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும், கிடைக்கலன்னா கண்டுக்காதீங்க. கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அப்படி நம்ம கண்டுக்காதப்போ கிடச்சிச்சின்னா அந்த ஹாப்பினஸ் இன்னும் டபுள் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்மளோட சான்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜில் நானும் டவுன் ஆகியிருக்கேன் தான், கிடைக்கல அப்படின்னா போய் உள்ளே இருக்கிற சாமிகிட்டெல்லாம் புலம்பியிருக்கேன். இருந்தாலும் என்னோடய டேர்ன் இது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஷியோராக ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கணும் எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட சேவா இது, தோமால சேவா. நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா அட்டன் பண்ணவங்கலாம் ஷேர் பண்ணுவாங்க, சேவா அட்டன் பண்ணவங்கலாம். எந்த சேவா அட்டன் பண்ணாலும் என் கூட பேசுகிறவங்க மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கே. நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு. ஸோ மறக்க முடியாத நாள் இது. மொபைல் எடுத்துக்கிட்டு லாக்கர் இமிடியேட்டாக வக்கேட் பண்ணோன்னே அட்வான்ஸ் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த லாக்கர் கூட அந்த டைமுக்கு கிடைக்கணும் இல்லையா, பகலில் கிடச்சிரும். லேட்டாலாம் போனால் சில டைம் கிடைக்காது. வீக் டேஸாக இருக்க போகவே லாக்கர் கூட கரெக்டாக கிடச்சிருச்சு. அண்டு அமைதியாகவும் இருந்துச்சு, மட்டு யாரும் பேசலை கொள்ளலை. பட் இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல. ஸோ லாக்கர் வக்கேட் பண்ணோன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, கீழே இறங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பதிக்கு போகிறப்போ ஷியோராக ஷேர் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். போயிட்டு வெளியில் வந்தோன்னே ஒரு 10 கிலோ குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படி இருந்தது. அந்த மொமெண்ட் எல்லாமே பேடி ஆஞ்சநேயரை ஒரு தடவை சேவிச்சு தூரமாக நின்று வராகசாமி, ஆக்சுவலாக வராகசாமி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தால் பார்த்துருக்கலாம் மறுபடியும்.
சரி லேட் ஆகிடும் அப்படின்னு நாங்கள் மட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அப்போ தான் நெய்வேத்தியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க 5 மணி போல். நெய்வேத்தியம் முடித்து மறுபடியும் தரிசனம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். சரி லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேவிக்க முடியல. நாளே பார்த்துட்டோம். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.